ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்க் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். தமிழில் வந்து 85+ எடுப்பது எப்படி அண்ட் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அவுட் சோர்ஸ் புக் வந்து இருக்குது. அந்த ஒவ்வொரு அவுட் சோர்ஸ் புக்கையும் வந்து படிப்பது எப்படி, அதில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன சார் முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 90+ எடுப்பது எப்படி, 95 எடுப்பது எப்படி, 100 எடுப்பது எப்படின்ட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன 85க்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு 85 அப்படிங்கிறதே ஒரு நல்ல மார்க் தான் அப்படின்ட்டு புரியும். ஓகே, அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் நெக்ஸ்ட் டெஸ்ட் பேஜ் வந்து எப்போ சீக்கிரம் டெஸ்ட் பேஜ் போடுங்க, ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 ஈவினிங் 7 மணிக்கு வந்து அறிவிக்கப்படும். ஸோ ஸ்கெடியூல் வந்து பார்த்துட்டு விருப்பவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. போன டெஸ்ட் பேஜோட இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றம் பண்ணி உங்களை ரொம்ப எளிமையாக வந்து படிக்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கு. நீங்கள் வீடியோவும் ஸ்கெடியூலும் பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம பழையபடி இந்த டாபிக் வரும். இப்போ தமிழில் வந்து 2 விதமாக வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண விதிகள் படி தமிழ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மனப்பாடம் தான். அதில் வந்து ஒன்றும் கிடையாது, புரிஞ்சு படிக்கிறதுக்கெலாம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுறதுமே ஒன்று இருக்குது. மூணாவது கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடமே பண்ணணும், ஓரளவுக்கு அது புரிஞ்சு இருந்தாலும் மனப்பாடம் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு 3 கேட்டகரியாக வந்து பிரிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இலக்கண விதிகள் படி வரக்கூடிய டாபிக்ஸை வந்து நம்ம சொல்கிறேன், அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வேணாலும் கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அந்த லிங்க் கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக உள்ள நிறைய விஷயங்கள் பிடிஎஃப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம படிக்கக்கூடியது வந்து என்னது, புணர்ச்சி விதிகள். புணர்ச்சி விதிகள் பற்றி வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இந்த புணர்ச்சி விதிகளை படித்தோன்னு நினச்சிக்கோங்க, நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த ரெண்டையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா புணர்ச்சி விதிகள் பேஸ் பண்ணி தான் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்கும், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரா இளங்குமரனார் வந்து எழுதியிருப்பார் ஒரு புக், அந்த புக்கு தமிழ் வளம் அப்படின்ற புக். அந்த புக்கை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக இருக்கும். ஆனால் அந்த பிரித்தெழுதுக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம புக்கில் படிக்கக்கூடிய விதிகளின் படி இருக்காது. அது வந்து அவர் வந்து ஒரு விதிகள் எழுதியிருப்பார், அதுபடி இருக்கும். நீங்கள் வந்து இந்த விதிகள் வந்து படிச்சிங்கன்னா, புணர்ச்சி விதிகள் படிச்சிங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ரிலேட்டடாக கேட்கக்கூடியது வந்து நம்ம போட்டலாம். இளங்குமரனாரோட இது வந்து போட முடியாது. இளங்குமரனாருக்கு வந்து ஒரு சில தனி விதிகள் இருக்குது, அதை வந்து நம்ம தனியாக படிச்சுக்கோம். அப்போ புணர்ச்சி விதிகள் படித்தா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து போட்டலாம். அடுத்து செகண்ட் டாபிக். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம். வல்லினம் வந்து எங்கெங்கெல்லாம் மிகும், ஓகேவா, எங்கெங்கெல்லாம் மிகாது. இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரித்தெழுதுகளுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வல்லினம் மிகும் மிகா இடங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன இதில் ஈஸியாக வந்து போடலாம், சந்தி பிழைகள் இருக்குல்ல, சந்தி பிழைகள்ல இருந்து கேள்வி கேட்கும்போது இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்களை வச்சு தான் போட முடியும். சந்தி பிழை போட்டுடலாம். அடுத்து எழுத்து பிழை, ஒற்று பிழை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சு தான் வரும். வல்லினம் மிகும் மிகா இடங்களை வச்சு வரும். அப்போ வல்லினம் மிகும் மிகா இடங்களை படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்னது, சந்தி பிழை, எழுத்து பிழை, ஒற்று பிழையை வந்து முடிச்சிடலாம். அடுத்தது மூணாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருமை பன்மை. இந்த ஒருமை பன்மைனா ஒன்றும் கிடையாது. ஒருமையில இருந்தால் என்ன வார்த்தை வரும், உயர்திணைக்கு ஒருமையில என்ன வரும், அக்ரிணைக்கு ஒருமையில என்ன வரும், ஆண்பாலுக்கு ஒருமையில என்ன வரும், பெண்பாலுக்கு ஒருமையில என்ன வரும், பலர்பாலுக்கு என்ன வரும், பலவின்பாலுக்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிறது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் உள்ள விதிகள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பறவை அப்படின்னு வந்துட்டுனா சிங்குலர், பறவைங்கிறது ஒருமை. பறவைன்னு வந்துட்டுனா அதுக்கு என்ன வரும், பறந்தது, பறவை பறந்தது, தூளை வந்து முடியும். பறவைகள்னு வந்துட்டுனா பறவைகள் பறந்தன, நேல வந்து வரும். இதே மாதிரி தான் இந்த ஒருமை பன்மையில் வந்து நிறைய இது இருக்கும். தன்னிலை, முன்னிலை, படற்கை, தன்னிலை என்ன வரும், முன்னிலை என்ன வரும், படற்கை என்ன வரும். அதே மாதிரி வந்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கு என்ன வரும். இப்போ ஒரு என்ன சொல்ல உயர்திணையாக இருக்கும். இப்போ குடியரசுத் தலைவர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுக்கு என்ன வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒருமை பன்மை வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகேவா, ஒருமை பன்மையில் இவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எச்சம் முற்று. பேரெச்சம், வினையச்சம், முற்றில் வந்து வினைமுற்று, அதில் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, முற்றச்சம். இப்போ எச்சத்தில் வந்து தெரிநிலையில் பேரெச்சம் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து வரக்கூடிய டாபிக்ஸ் தான் வந்து இந்த எச்சம் வினை முற்றில் வந்து வரும். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது வந்து அகர வரிசை.
ஓகேவா? அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர் மெய் எழுத்துக்கள் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அகர வரிசையை வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். அகர வரிசைக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ வந்து புணர்ச்சி விதிகள் போட்டிருக்கேன், வல்லினம் போட்டிருக்கேன், இது எல்லாத்துக்குமே வந்து போட்டிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து கொடுக்குறேன், அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு டாப்பிக்கு ஒரு ஓர். அடுத்தது அது அஃது. ஓகேவா? உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி என்ன வரும், மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி என்ன வரும், அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரெண்டுக்குமே அதான் வரும். உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரும், உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி அஃது வந்து வரும். ஓகேவா? ஓர் ஊரில் அந்த மாதிரி வரும். லைட்டாக டவுட் இருக்குது, கரெக்டு தான் நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும், இது மறந்துட்டு ரொம்ப நாள் ஆனது. ஓகேவா? இது வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம விதிகளின்படி படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா என்னது, இந்த செய்வினை இருக்குல்ல, செய்வினை, செயப்பாட்டு வினை, அடுத்த தன்வினை, அடுத்த பிறவினை. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும். இல்லை ஈஸி தான், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை எல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம போட்டுடலாம். இதுக்கும் ஒரு சில விதிகள் தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தல் குறியீடு. ஓகேவா? நிறுத்தல் குறியீடுகள்லாம் வந்து ரூல்ஸ் தான். அரை புள்ளி எங்கே வரும், முக்கால் புள்ளி எங்கே வரும், கார் புள்ளி எங்கே வரும், முற்று ஃபுல் ஸ்டாப் வந்து எங்கே வரும், ஒற்றை மேற்கோள் வந்து எங்கே வரும், இரட்டை மேற்கோள் குறி வந்து எங்கே வரும் அப்படின்ட்டு நிறைய விதிகள் கொடுத்துருப்பாங்க. அந்த விதிகள் படிச்சிட்டோன்னு நமக்கு என்னது, நிறுத்தல் குறியீடுகள் வந்து முடிச்சு. அப்போ புணர்ச்சி, வல்லினம், மிக, மிக, ஒருமைப்பன்மை, வினைமுற்று, எச்சம், அகர வரிசை, ஒருமைப்பண், ஒரு, அடுத்த செய்வினை, செய்யப்படும், இதெல்லாம் முடிச்சாச்சா? அடுத்து வந்து ஒரு 2 டாபிக் வந்து இருக்கும். ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர் வகைகள்னு கொடுத்துருப்பாங்க. புக்கு இந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர் வகைகள்னு கொடுத்துருப்பாங்க. இந்த செய்வினை, செயற்பாட்டு வினைக்கு முன்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து 2ஆக வந்து பிரிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன டாபிக் வரும்னா தொகை. ஓகேவா? தொகை நிலை தொடர். தொகை நிலை தொடர் வந்து 6 வகைப்படும். அண்ட் தொகா நிலை தொடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வகைப்படும். இப்போ தொகை நிலை தொடரில் உள்ள 6 வகை வந்து இப்போ ஈஸியாக தான் இருக்கும். என்னெல்லாம், நம்ம வேற்றுமையை படிப்போம்ல, வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை தொகைன்னு ஒன்று உண்டு, வேற்றுமை விரின்னு ஒன்று உண்டு. ஓகேவா? அதை நம்ம நல்லா வந்து பார்த்துக்கணும். ரெண்டும் ஒன்று கிடையாது. வேற்றுமை தொகை ஒன்று, வேற்றுமை விரி ஒன்று. ஓகேவா? இது வரும், இதுதான் முதல் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, வினைத்தொகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. அடுத்து உவமை தொகை, ஊமை தொகை, ஊமை தொகை, அன்மொழி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதில் வரும், தொகை நிலையில் வரும். தொகை நிலையை பொறுத்த வரைக்கும் 9 இருக்கு, அது நிறைய இருக்கும். ஓகேவா? என் ஃபோனுங்க ஒரு நிமிஷம், அதை நோட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, அப்போ தொகா நிலை தொடரில் 9 உண்டு. அது வந்து என்னது, பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், அந்த மாதிரி வரும்ல. ஓகே, எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்ட்டு வரக்கூடியதெல்லாம் அதில் வந்து வந்துடும். ஓகேவா? அது எழுதலை, நம்ம அது பிறகு பார்த்துக்கணும். அதேமாதிரி இந்த எச்சம் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும். தொழிற்பெயர். ஓகேவா? தொழிற்பெயர், இதெல்லாம் எந்த சொல், தொழிற்பெயரா அப்படின்னு கேட்பாங்க, அது வரும் இந்த டாப்பிக்கில். வினையாளினின் பெயர், வினையாளனின் பெயர், இதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து இதுதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மேக்சிமம் படிக்கக்கூடியது. இல்லை இப்போ வேர்ச்சொல்னு இருக்குன்னா அது கொஞ்சம் புரியணும். ஓகேவா? இது ஒரு கட்டளை சொல் மாதிரி இருந்தால் வேர்ச்சொல். ஓகேவா? இதில் வேணால் வேர்ச்சொல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
வேர்ச்சொல். வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டளை சொல் மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதுதான் வேர்ச்சொல்ல இருந்து தான் உங்களுக்கு இதெல்லாம் கேட்பாங்க. இதோட பெயரெச்சம் என்ன, வினையெச்சம் என்ன, முற்று என்ன, தொழிற்பெயர் என்ன, வினையாளினி பேர் என்னன்ட்டு கேட்பாங்க வேர்ச்சொல்ல இருந்தா. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க படிக்கக்கூடியது. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்க இதுக்கு போவோம், சிலபஸ்க்கு போவோம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த விதிகள் படி வரக்கூடிய சொன்னோம்ல, இப்போ மீதியை சொல்கிறேன். இப்போ இதில் இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, இந்த எல்லோ கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இலக்கண விதிகள் படி போடக்கூடியது. இப்போ இந்த இனவெழுத்து, சுட்டு எழுத்து, வினா எழுத்துலாம் வந்து என்னது, இனவெழுத்துனா என்னது, வள்ளின இனெழுத்து என்ன, மெல்லின எழுத்து என்ன, இடையின இனெழுத்து என்னன்னு தெரியணும். அந்த இணையெழுத்தை வச்சு போடணும். சுற்றெழுத்துக்கள் இந்த அ, இ, உ இதெல்லாம் வந்து சுற்றெழுத்துக்கள். இதை வச்சு எப்படி வருது, அகச்சொட்டு புறச்சொட்டுன்னு வரும். அடுத்த வினா எழுத்துக்கள் அப்படிங்கும் போது ஒரு 5 எழுத்துக்கள் வந்து இருக்குது. அதில் முதல்ல வருது என்ன, இடையில வருவது என்ன, கடைசியில் வந்து வருவது என்ன அப்படிங்கிறது மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி விடைன்னு இங்கே கொடுக்கல, ஆனால் விடையும் வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். விடை அப்படிங்கிறதும் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? விடையின் வகைகள் அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, உங்களுக்கு தெரியும். 10th புக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கொடுத்துருப்பாங்க நேர் விடை, மறைவிடை, சுட்டு விடை, ஓகேவா, ஊறுவது, கூறல் விடை அப்படின்ட்டு நிறைய விடைகள், இனமொழி கூறுதல் விடை அப்படின்ட்டு ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் விடை வந்திருக்கும். அந்த விடைகள் வந்து நம்ம படிச்சுக்கணும். ஓகே, அதை வந்து படிச்சுக்கிடக்கூடியதெல்லாம் இதில் வரும். அடுத்த அகர வரிசை வந்து சொல்லியாச்சு. ஓர் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது இந்த பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்கானா. இப்போ பேச்சு வழக்கில் உள்ள தொடரில் உள்ள பிழை திருத்தம் உங்களுக்கு பண்ண தெரியும். ஸோ பிழை திருத்தம்னா இலக்கணம் தெரிஞ்சால் தான் பிழை திருத்தம் பண்ண முடியும். அப்பெல்லாம் இதெல்லாம் வந்து கான்செப்டே. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல், மற்றும், அல்லது, ஆள், பிறகு, வரை, இதுவும் அல்ல, இருப்பினும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னது ஒரு கான்செப்ட் தான். ஓகே, விதிகள் தெரிஞ்சால் போடுற மாதிரி தான் இருக்கும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஒரு இடத்துல சேர்க்கணும். எனவே எங்கே வரும், ஏனெனில் எங்கே வரும், ஆகையால், அதுபோல, ஆன, அதனால், வரை, பின்பு, இந்தந்த வார்த்தைகள் எங்கே வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா அதற்கேற்றாப்புல போட்டுடலாம். அப்போ இதுவும் வந்து எனது இலக்கண விதிகளின் படி தான் வந்து வரும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடரை அமைத்தல்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எங்கே வரும், வெர்பு எங்கே வரும், ஆப்ஜெக்ட் எங்கே வரும். நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க எஸ்விஓ பேட்டர்ன், எஸ்விசி பேட்டர்ன், ஓகேவா, எஸ்விஓசி பேட்டர்ன் அப்படின்ட்டு இருக்கும்ல, அதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடர் அமைத்தல், சொற்சொடர் அமைத்தல்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தமிழில் வந்து அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த மரபு தமிழ். ஓகேவா? மரபு தமிழ் வந்து உங்களுக்கு உயர்தி நிலை என்ன வரும், அக்ரி நிலை என்ன வரும், ஆண்பாலுக்கு என்ன வரும், பெண்பாலுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் வந்து போதுமானது. நிறுத்தல், அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ரூல்ஸ் பேஸ் பண்ணி படிக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ பாருங்க, இலக்கணம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ட்டு இந்த ஹெட்டிங் இருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் உள்ள ஒரு 20 அதிகாரம் இருக்கு. இதெல்லாம் வந்து என்னது கொஞ்சம் புரிந்தும் படிக்கணும், பணப்பாடம் பண்ணணும். அதே மாதிரி இதில் உள்ள எல்லா ஹெட்டிங்கும் ஓகே. இதில் வந்து திருக்குறள் கொடுத்துருப்பாங்க, மற்றபடி என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அறநூல்கள் கொடுத்துருப்பாங்க, அடுத்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எப்படி கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும், கொஞ்சம் புரிஞ்சும் படிக்கணும், அந்த கான்செப்டில் வரும். எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆங்கிலம் மற்றும் பிற சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். ஓகேவா? ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதில் வந்து லட்சக்கணக்கான வார்த்தை இருக்குது. ஆங்கிலம் மற்றும் பிற சொற்கள்னா ஆங்கில சொற்கள்னு எது வேணாலும் கேட்கலாம். அது வந்து ஒரு டிக்ஷனரி. ஓகே, அப்போ இதில் வந்து நிறைய வந்து படிக்க வேண்டியிருக்கும். பிற மொழி சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா வட சொற்கள் இருக்குது, அயர் சொற்கள் இருக்குது. அது இதில் அயர் சொற்களில் சமஸ்கிருதம், உருது, போர்ச்சுகீசியர், கன்னட மொழி, தெலுங்கு மொழி, கேரள மொழி அப்படின்ட்டு இவ்வளோ மொழிகள் இருக்குது. அதான் பிற மொழிகள்னு போட்டான். அந்த பிற மொழிகளில் எந்த மொழியினால் வரலாம். ஆங்கிலம் பிற மொழிகள் அப்படிங்கும்போது இந்த 5 கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் இதில் படிக்கக்கூடியது நிறைய இருக்கும். ஓகே, அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாசித்து புரிந்து கொள்ளுதல். இதில் வந்து கொடுக்கப்பட்ட 10லிருந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு ஈஸியாக பதில் போட்டுடலாம். இந்த இதெல்லாம் போட்டுடலாம். ஓகே, இதுவரையும் பிரச்சனை இல்லை. ஓமை தொடரின் பொருள் அறிதல் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இது வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும், இதை படிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓமை தொடர் மட்டும் கொடுத்துருமா, அதுக்கு அர்த்தமே கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த புக்கில்.
1001 அபூர்வ பழமொழிகள்னு இருக்கும். அதுக்கெல்லாம் அர்த்தமே இருக்காது, பழமொழி மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான புக்கை விட்டுருங்க. அதுலேருந்து கேட்டாலும் நம்ம அதுக்கு அர்த்தம் புரிஞ்சால் தான் நம்ம பதில் பாட முடியும். அர்த்தம் புரியாமல் நம்ம எப்படி வந்து பதில் பாட முடியும்? ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுருங்க. நான் உங்களுக்கு ஒரு சில புக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழியும் இருக்கும், அர்த்தமும் இருக்கும். அதே மாதிரி தான் மரபு தொடருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடரும் இருக்கும், அர்த்தமும் இருக்கும். அந்த மாதிரி இதை மட்டும் நம்ம படிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இது ஊமை தொடரும் மரபு தொடரும் சொல்லிட்டோம். பழமொழிகள் பொருள் இது இருக்குல்ல, அதில் பழமொழி 400ன்னு ஒன்று இருக்குது. அது 400 பழமொழி 400 நம்ம புக் படிக்கோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாட்டு ஒரு பழமொழி வந்து படிப்போம். இங்கே 400 பழமொழியும் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஒரு புக் உண்டு, புலியூர் அப்படின்ட்டு ஒரு புக் உண்டு. அண்டு இன்னொன்று ஒன்று உண்டு, பழமொழிகள் வந்து 4 தொகுதியாக வந்து கீவா ஜெகநாதன் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதெல்லாம் பழமொழிகள் வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம். அதெல்லாம் நான் காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன்னா அதெல்லாம் 85+ வந்து நல்ல மார்க் அப்படிங்கிறது, அது இப்போ உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் நிறைய மனப்பாடம் பண்ணக்கூடிய இருக்குது. கலைச்சொற்கள் அப்படின்னு கொடுத்துட்டு அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு இது சார்ந்த கலைச்சொற்கள்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு புக் இருக்குது. ஒவ்வொரு புக்கும் 350 to 400 பக்கம் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு வால்யூம்ட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கட்டியும் இருக்குன்னா 4000 பக்கம். 4000 பக்கம் ஒரு பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 20 கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லட்சக்கணக்கில் கலைச்சொற்கள் வந்து படிக்க முடியாது. கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பெயர்லாம் 6th to 12th வரைக்குள்ள கலைச்சொற்கள். அண்டு தமிழக அரசர் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் வேட்டை அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, கலைச்சொற்கள் பேஸ் பண்ணி. ஓகேவா? அந்த கலைச்சொற்கள் மட்டும் படித்துக்கிட்டு போனால் போதும். இது ரிலேட்டடாக உள்ள கலைச்சொற்கள் 1-2 புக்கில் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். இந்த வால்யூமில் இருந்தெல்லாம் எடுத்து நம்ம படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நம்ம என்ன ரோபோட்டா இல்லைன்னா நம்ம என்ன தமிழுக்கு மொழிபெயர்ப்பு பண்ண போகிறோமா இங்கிலீஷ்க்கு? ஓகே, அதனால இதெல்லாம் ரொம்ப டஃப்பான இது கலைச்சொற்கள். அதனால இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து இந்த இளமை பெயர் இதெல்லாம் வந்து படிச்சிடலாம். இளமை பெயர், ஓகே, பசுக்கு இளமை பேர் கன்று, ஆடுக்கு இளமை பேர் குட்டி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. இந்த இளமை பேர் வந்து நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு. ஒளிமரபு, நாய் எப்படி கத்தும், நாய் கத்தியது தப்பு, நாய் குறைத்தது தான் கரெக்டு. அடுத்த வினை மரபு, ஓகே, ஒளிமரபு, வினை மரபு, தொகை மரபு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகள் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிடலாம், அந்த பேஸில் தான் இருக்குது. நான் சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்போ ஒரு சில இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடலாம். இதெல்லாம் இளமை பேர், ஒளிமரபு, வினை மரபு, தொகை மரபுலாம் மனப்பாடம் பண்ணிடலாம். ஊமை தொடர், மரபு தொடர் வந்து மனப்பாடம் பண்ணிடலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து கஷ்டம். அதே மாதிரி இது இருக்க இலக்கியம், தமிழர்கள், தமிழ் தோன்றும், இந்த 15 கேள்வி வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அப் டு SSLC ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த 15 கொஸ்டினுமே நம்ம வந்து ஈஸியாக எடுக்கிறது மாதிரி தான் இருக்கும். இந்த 15 மார்க்கும் நம்ம எடுத்துடணும். இந்த 5, இந்த ஒரு 15, இந்த 15ல் வந்து ஒரு 5 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு அதுலேருந்து கேள்வி கேட்குறது மாதிரி வந்துடும். அப்போ ஒரு 10 கேள்வி, 10 கேள்வியில் வந்து ஊமை தொடர், மரபு தொடர் நம்ம வச்சு படித்த பழமொழிகளை வச்சு கொஞ்சம் வந்து போட்டுடலாம். அப்போ இதில் வந்து கொஞ்சம் மார்க் தான் போகும். நான் வந்து உங்களுக்கு கடைசியில் மார்க் எவ்வளோ போகுங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? கலைச்சொற்கள் முடிச்சா இதெல்லாம் முடிச்சு. அடுத்தது இங்கே பாருங்க, பொருள் தரும் ஓர் எழுத்து, பல பொருள் தரும் ஒரு சொல். ஓகேவா? அடுத்த இரு பொருள்னு ஒன்று கொடுத்துருப்பானுங்க. ஓகே, இரு பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் சொல்லும் பொருளும் கூட கொடுக்கலாம். பொருள் தரும் ஓர் எழுத்துனா என்னது? ஓர் எழுத்து ஒரு மொழியை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆ, பசு, ஈ, கொடு, தை, மாதம், தீ, நெருப்பு அப்படின்னு கொடுத்துருங்க. பரம்பொருள் தரும் ஒரு சொல்னா என்னது? கமலம், பஞ்சம், முளரி, பங்கையம், இச்சொற்கள் வந்து தாமரையை குறிக்கும். இந்த மாதிரி வந்து லட்சக்கணக்கான வார்த்தை இருக்குது. அப்போ பொருள் தரும் ஓர் எழுத்து, பல பொருள் தரும் ஒரு சொல்லை குறிக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள், இதுவும் வந்து மனப்பாடம் பண்ணணும். ஓகே, நாற்காலி, நாற்காலி, இது வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி அக்கால், அக்கால், அண்ணா, அன்னார், அண்ணன், ஏற்கனவே, இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்கும். பேச்சு வர்றதுக்கு எழுத வர்றதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் நம்ம படிக்க தான் செய்யணும். இதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஊர் பெயர்களின் மருவு, இதுவும் வந்து நம்ம படிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் வந்து நிறைய டைப்ல வந்து கேட்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் படிக்கணும், அது நம்ம பார்த்துக்கலாம். கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை வந்து எடுத்து எழுதுதல். இங்கே பாருங்க, ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழினா ஒரே மீனிங் தான் இருக்கும். மீ, மிசை, மீனாலும் மிசைனாலும் ஒன்று தான், அந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்து இரு பொருள் குறிக்கும் சொற்கள். ஓகேவா? எதிர் சொல் வந்து படிச்சு தான் மனப்பாடம் தான் பண்ணணும்.
ஓரெழுத்து ஒரு மொழி மனப்பாடம் தான் பண்ணணும். ஓகேவா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதில் வந்து ஒரே ஹெட்டிங் வந்து திரும்ப திரும்ப கொடுத்துருப்பானுங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொற்கள், ஓரெழுத்து ஒரு மொழியை தான் இங்கே இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் என்னது மனப்பாடம் பண்ணக்கூடியது. அப்போ இந்த பிடிஎஃப் வந்து குரூப்பில் அனுப்புகிறேன், டெலகிராம் குரூப்பில். ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இதெல்லாம் வந்து கொடுக்குறேன். இதில் ஹெட்டிங்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தமிழ் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணுங்கள். எவ்வளவு இருக்குது, இதை எப்படி படிக்கலாம், எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை லாஜிக்காக வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து இந்த 100 கொஸ்டினில் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போமா? அவுட் சோர்ஸ் புக்கு அடுத்த சொல்கிறேன். இப்போ லாஜிக்கலாக மார்க் வந்து சொல்கிறேன். சரியா? எவ்வளோ மார்க் வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த 25 கேள்வி இருக்கா? இந்த 25 கேள்வியில் வந்து நம்ம அதிகமாக மனப்பாடம் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுனா, இப்போ இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுதுலாம் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம், சந்திப்பிலை பார்த்துடலாம். இந்த குறில் நெடில் இருக்கா, இதில் வந்து நம்ம நிறைய மனப்பாடம் வந்து பண்ணணும். இந்த நகர வேறுபாடு இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கே இருக்குது. இதுக்கு ஒரு புக்கு இருக்குது. லகரக்கு வந்து மயங்கொலி சொற்கள்னு ஒரு புக் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த அயற்சொல் டு தமிழ் சொல், இதற்கு வந்து ஒரு புக் இருக்குது. எதிர்ச்சொலுக்குனே ஒரு புக்கு இருக்குது. ஓகேவா? 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஓகேவா? இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகள் இருக்குது. புக்கு கிடையாது, ஒரு 200 to 300 வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து படிக்கணும். அப்போ இந்த 25 கேள்விகள் வந்து அவங்க டஃப்பாகவே வந்து கேட்டாலே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் விட்டுருங்க, ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதில் நம்ம போட முடியும். ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படித்து முடிக்க முடியும். 20க்கு மேலே தான் போடலாம். ஓகே, 20+ வந்து போட முடியும். அடுத்து இங்கே வாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல். இந்த எதிர்ச்சொல்லாம் ஒன்று தான். ஓகேவா? இந்த எதிர்ச்சொல் ஓரெழுத்து ஒரு மொழி படிச்சிடலாம். இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இந்த இது இருக்கா? அடுத்த ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. இருக்கிறதுலே அதிகம் படிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த சொல்லும் பொருளும். ஓகேவா? இந்த சொல்லும் பொருளும் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து படிக்க வேண்டியிருக்கு. ஓகே, அடுத்தது இந்த அடுத்த ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல். ஓகே, இதுவும் வந்து கிட்டத்தட்ட இதுதான். அடுத்து இந்த கோடிட்ட இடத்தில் சரியான சொல்ல போடுது, பொருத்தமானது, ஊர் பேர், இந்த பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஓகே, இவங்க இந்த இதில் பேஸ் பண்ணி இதே மாதிரி 15 கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் மேலே ஈஸியாக போட முடியும். நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக போடுற சொல்கிறேன். ஓகேவா? இல்லை ஒரு 20, இல்லை ஒரு 10 போடலாம். 40க்கு ஒரு 30 கொஸ்டின் போடலாம். அடுத்து இதில் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் சொற்களை ஒழுங்குபடுத்தி போட்டுடலாம். இந்த தொடர் வகைகள், இந்த செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மையெல்லாம் போட்டுடலாம். இந்த மரபு தமிழ் வந்து போட்டுடலாம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து படிக்கவும் முடியும். நிறைய படிக்க வேண்டியது கிடையாது, ஓரளவுக்கு படிக்க முடியும். இதில் நிறைய போடலாம். இதில் பார்த்திங்கன்னா 15க்கு 15 வந்து எடுக்க முடியும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா. ஓகேவா? அடுத்த கலைச்சொற்கள், இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் உள்ளது படிக்கிறோம். ஒரு சில அவுட் சோர்ஸ் படிப்போம். அண்டு ஒரு சில கலைச்சொல் வேட்டையெல்லாம் படிக்கும்போது இதில் 10 கேள்வியில் 50% மட்டும் போடுங்க. 5 கொஸ்டின் நமக்கு தெரிந்தால் போதுமானது. இந்த வாசித்து புரிந்து கொள்ளுதல் இருக்குல்ல, இதில் ஒரு 5 வந்துடும். நம்ம ஓரளவுக்கு இதில் போட்டுடலாம். ஊமை தொடர், மரபு தொடர் போட்டுடலாம். பழமொழிகள் மட்டும்தான் இதில் வந்து என்னது கஷ்டம். ஓகேவா? பழமொழிகள் மட்டும்தான் இதில் கஷ்டம், இது எல்லாம் போட்டுடலாம். ஸோ கிட்டத்தட்ட இதில் எத்தனை 10 கொஸ்டின் வந்து போட நம்மளால முடியும். ஓகேவா? அடுத்தது இந்த 5 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். இந்த 5ல் வந்து நம்மளால எத்தனை போட முடியும்னா கண்டிப்பாக ஒரு 3 கொஸ்டினாட்டும் போட முடியும். இல்லை இது வந்து நிறைய படிக்க வேண்டியிருக்கும். நம்ம கொடுத்து மதிப்பு போட்டாலே ஒரு 3 கொஸ்டின் வச்சுக்கோங்க. 3 கொஸ்டின் வந்து நம்ம போட முடியும். இந்த இது இருக்குல்ல, இதில் 15 கொஸ்டினுமே நம்ம வந்து போட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுதுன்னு பார்ப்போமா? 15, 18, 28, 28 5 33, 33, 38, 48, 48, 48 10 58, 58 வந்துட்டு 58, 68, 78. ஓகேவா? ஸோ ஒரு 80 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போட முடியும். நீங்களே பார்த்தீங்கல்ல, ஒரு 80 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்மளால போட முடியும். இதை தாண்டி அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க 3 மணி நேரத்தை,
ஓகேவா? இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸை வச்சு ஏதாட்டும் ஒரு ஆப்ஷனை வச்சு எப்படி ஆன்சர் எடுக்கணும், தெரியாத வினாக்களுக்கு எப்படி ஆன்சர் போடுறோங்கிறத பொறுத்து. இது வந்து உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ்லேருந்து 85 ஆகுதா? ஒரு சிலருக்கு போடுற கொஸ்டின் ஃபுல்லாக கரெக்டான 90 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரும். இதுதான் வந்து ஃபார்மெட். ஓகேவா? இதை உங்களுக்கு புரிஞ்சிட்டல. இதை வந்து உங்களுக்கு ஒரு பயம் காட்டுற வீடியோ வந்து கிடையாது. நிறைய பேருக்கு என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னே தெரியாமல் தமிழை பொறுத்த வரைக்கும் சும்மா குருட்டம்போக்கில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்காண்டி தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பாதி தான் வந்திருக்கோம் இந்த வீடியோவில். இன்னும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு புக்காக வந்து நான் சொல்கிறேன், ஒவ்வொரு புக்கில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறேன். அதை வந்து பார்ப்போம். ஓகேவா? கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே வந்து சொல்லிடுறேன். இப்போ நல்ல தமிழ் படிக்க வேண்டுமா அப்படின்ட்டு இந்த புக் இருக்கா? ஓகே. இப்போ நல்ல தமிழ் இந்த புக்கில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4லையும் சரி குரூப் 2 குரூப் 2லையும் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான புக். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அளவான இலக்கணம் இருக்கா, இல்லை எழுத்து, உயிர் எழுத்து, மெய் எழுத்து, குற்றியலுகரம், முற்றியலுகரம், எந்த எழுத்து வந்து முதல்ல வரும் சொல்லில், இடையில் எது வரும், ஈற்றில் வந்து எது வரும், அப்படி எந்த எழுத்தெல்லாம் முதல் இடை ஈற்றில் வரும், போலிகள் எந்த என்ன, அதேமாதிரி வினை இடை உரிச்சொற்கள் வந்து என்னன்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 5வது ஹெட்டிங் முக்கியம். அடுத்த எழுத்து பிழைகள் வந்து வராமல் இருப்பதற்கான வழிகள் வந்து என்னது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிழைகளை வந்து திருத்தக்கூடியது எப்படி, இரு வகையாக வந்து எழுதும் சொற்கள் வந்து என்னலாம். அடுத்து பாருங்க, இந்த மயங்கொலி எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ரகர ரகர வேறுபாடு, லகர லகர வேறுபாடு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிழையான சொற்களும் அதோட திருத்தங்களும் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஈஸி தான், ஒரே நாளில் படித்து போட்டு போயிடலாம் இந்த புக்கெல்லாம். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்க, சொற்களை சரியாக பயன்படுத்தும் பாங்கு வந்து என்ன, ஏற்ற வினைச்சொற்கள், துணை வினைச்சொற்கள், வினைச்சொற்கள் நம்ம ஹெட்டிங் இருக்குல்ல, ஸோ வினைச்சொற்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வடச்சொல் இருக்கா, வடச்சொற்கள் நேரான தமிழ் சொல் வந்து என்னது. அவங்க சிலபஸில் வந்து பிற மொழி சொல்லும் கொடுத்துருக்காங்க, அதில் வடச்சொல்லும் வந்து வரும். வடச்சொல்லுக்கான தமிழ் மொழி சொல் வந்து என்னது. அடுத்தது இந்த இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் இப்போ ரீசெண்டாக கூட வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, இது எந்த வகையான சொல்லுன்னு என்னது இருந்தா போர்ச்சுகீசி, தெலுங்கு, உருது, ஓகேவா, கன்னடம், இந்த மாதிரியான சொற்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம பார்த்து கொள்ளலாம் இந்த புக்கில். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்களும் ஆட்சி சொற்களும் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். கலைச்சொற்கள், ஆட்சி சொற்கள், நம்ம கலைச்சொல் இருக்குது. கலைச்சொல் ஆட்சி சொற்கள்னால் வந்து என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் வரக்கூடியதெல்லாம் ஆட்சி சொற்கள். கலைச்சொற்கள் அப்படிங்கிறது அந்த ஹெட்டிங்கில் கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் கலைன்னா என்னது, அது கலை ரிலேட்டடாக வரக்கூடியதெல்லாம் கலைச்சொற்கள் வந்துடும். அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக வரலாம் ஆட்சி சொற்கள் வந்து வந்துடும். அடுத்த சில தமிழ் ஆட்சி சொற்கள் அதிலும் படிச்சுக்கணும். வல்லின மிகும் மிகா இடங்கள், அடுத்த மிகுதலும் மிகாடும், அதோட பிழை திருத்தம், திரும்பி அதே தான் வல்லின மிகா இடங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. சந்தி விதிகள், புணர்ச்சி விதிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் தோன்றல், கெடுதல், இந்த இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மரபு தொடர் கொடுத்துருக்காங்க. உவமைகள், பழமொழிகள், இவ்வளோ வந்து படிச்சுக்கிட்டால் போதுமானது இந்த புக்கில். மற்றபடி இதெல்லாம் வந்து தேவையில்லாது. ஓகேவா? இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு, கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புக்கு. ஓகேவா? நல்ல தமிழ் எழுத வேண்டுமா. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு தமிழ் சொல் விளக்கம் அப்படின்ட்டு ஒரு புக்கு இருக்குது. முல்லை பிஎல் முத்தையா அவர்கள் எழுதுனது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதிலேயே கொடுத்துருப்பாங்க, இதை தான் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்ப்போமா, இந்த புக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு, நல்ல ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஒரு 96 பக்கம் சின்ன புக்கு தான். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது எல்லாமே வந்து படிக்க வேண்டியது இருக்கும். ரகர ரகர வேறுபாடு, லகர லகர, நகர நகர, இதெல்லாம் வந்து மயங்கொலி. பெயர், ஒரு சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா பெயராகவும் வரும், வினையாகவும் வரும். அதான் வந்து ஒரு சொல்லை வந்து பெயராக வந்து கொடுத்துருப்பாங்க, வினையாக வந்து கொடுத்துருப்பாங்க. எதிரிடை சொற்கள் வந்து என்னது உங்களுக்கு எதிர்ச்சொல்ல வருதுல அது வரும். அடுத்து ஆண்பால் சொல் என்னது, பெண்பால் சொற்கள் வந்து என்னது. அடுத்த விலங்குகளுக்கு வந்து எப்படி வரும், மரபு வழுக்கள், மரபு வளா, போலி, அடுத்த ஒருமைப்பன்மை, வடச்சொல்ல இருந்து தமிழ் சொல்லு, தன்வினை, பிறவினை, வல்லினம் மிகும் மிகா இடங்கள். இப்போ வல்லினம் மிகும் மிகா இடங்கள் ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் அதை கொடுத்துருப்பாங்க. ஒரு ஜஸ்ட் அதில் ஏதாட்டி எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தா மட்டும் அதில் நோட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். தவிர வல்லினம் மிகும் மிகா இடங்கள் வந்து எல்லாமே ஏற்கனவே இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸில் உள்ளது எல்லாத்தையும் படிக்கணும், சிலபஸில் உள்ளது. ஓகேவா? அதற்கு பிறகு தான் இந்த அவுட் சோர்ஸ் எல்லாம். ஸ்கூல் புக்ஸில் தெரவா தெரிஞ்ச பிறகு அவுட் சோர்ஸை மட்டும் படித்து ஒரு யூஸ் கிடையாது. ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு முக்கியமான, ஸ்கூல் புக்ஸை முடிச்சாதான் அவுட் சோர்ஸ் படிக்கணும். ஓகே, இந்த புக்ஸை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்கிறேன். அடுத்து இணைமொழி சொற்கள். இதில் வந்து பாருங்களேன், உங்களுக்கு ஒரு 2 இது காமிக்க இதை கொடுத்துருக்காங்களா.
அறம் அரண்மனை அரி அரி அறம் அறம் அரண்மனை அரண்மனை அரி அரி அறிவே அறிவே அரு அரு அருகு அருகு இந்த இதுக்கு எப்படி வருது கொடுத்துருப்பாங்க. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமான மையங்கொலி சொற்கள். ஸோ இந்த தமிழ் சொல் விளக்கம் அப்படிங்கிறது இந்த புக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புக்கு. அடுத்தது இளங்குமரனார். ஓகே, இளங்குமரனார் வந்து பார்த்தீங்கன்னா 5 இலக்கணுக்கும் எழுதியிருப்பார். எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணின்னு 5 எழுதியிருப்பார். நமக்கு எழுத்து சொல்லும் தான் வந்து முக்கியமானது. ஓகே, நமக்கு இதெல்லாம் கிடையாது. அகப்பொருள் புறப்பொருள் யாப்பு அணிலாம் வந்து நமக்கு தேவையில்லை. இதில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக தான். பிரித்தெழுதுக வந்து இல்லை ஒரு 400 பிரித்தெழுதுக இருக்குது. அந்த 400 பிரித்தெழுதுகளும் என்ன விதின்னு லைட்டாக பார்த்து வச்சுட்டு மனப்பாடம் மட்டும் பண்ணிடணும். ஏன்னா இதுலேருந்து பிரித்தெழுதுக வந்து அதிகமாக கேட்பாங்க. அது ப்ளஸ் அன்று அதான்று அடுத்தது நிறைய கேள்விகள் இதுலேருந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா, அதனால இதில் உள்ள முக்கியம் இப்போ இந்த 2 ஹெட்டிங் வந்து போதுமானது. அப்போ 5 to 79 தான். கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். இதை வந்து ஈஸியாக வந்து படிச்சிடலாம். இங்கே பாருங்க, உங்களுக்கு பிரித்தெழுதுக வேணால் காமிக்கேன். இந்த இருக்க அகம் கூட்டல் கண் அகங்கண், அகம் கூட்டல் தன் அந்தன், அகம் கூட்டல் சிறை அஞ்சிரை. இந்த இருக்கா அது பிளஸ் அன்று அதான்று இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த இருக்கா இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. அலன் பிளஸ் குடம் அலக்குடம், கல் பிளஸ் இதெல்லாம் புக்கில் உள்ளதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் இருக்கும். கடி பிளஸ் கமலம் கடி கமலம் கடி. ஓகேவா, இந்த மாதிரி எது எது எப்படி வருது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த புக் வந்து பிரித்தெழுதுகளில் ரொம்ப முக்கியமானது. மற்றபடி இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் இருந்து நிறைய கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்த நான் சொல்லக்கூடிய ஆர்டரில் உள்ள புக்கு ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு நல்ல தமிழ், தமிழ் சொல் விளக்கம், இந்த மரபு தொடர், ஓகே சரி இளங்குமரனார் புக்கெலாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து மரபு தொடரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு தான் மரபு தொடர். அதை காமிக்க. ஓகேவா, இந்த மரபு தொடர் இருக்கா, நமக்கு மரபு தொடர் ஹெட்டிங் இருக்கா, அந்த மரபு தொடருக்கானது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருப்பான். அகட விகடம் அடரெடி படரெடி இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கானா. இந்த புக் வந்து ரொம்ப முக்கியமான புக்கு. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 பேஜ் தான். ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். இந்த புக் வந்து 34 பேஜ் ஈஸியாக வந்து படித்து முடிக்கக்கூடிய அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தமிழ் மரபுன்னு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க. பொன் குமரன் அவர் எழுதுனா தமிழ் மரபு இந்த இருக்கா இந்த புக்கு தான். ஓகே, இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இல்லை பாருங்களேன், பெயர் சொல் உயர்திணை ஆண்பால் பெண்பால் பெயர் சொற்கள் என்ன, அக்ரிணியில் வரக்கூடியது என்ன, விலங்குகளோட இந்த பிள்ளை மரபு பெயர்கள் வந்து என்ன, தாவரங்களோட மரபு பெயர் என்ன, எதிர்பொருள் கொண்ட சொற்கள் எதிர்மறையில் உள்ளது, வட எழுத்து வட சொற்கள், ஆகு பெயர் வினையாளினி பெயர் வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் தன்வினை பெருவினை செய்வினை செயற்பாட்டு வினை எல்லாமே நமக்கு தேவையானதான் மரபு பற்றியது. அடுத்தது பேதை சொற்கள் மைங்கொலி சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வல்லினம் மிகும் மிக இடங்கள் கொடுத்துருக்காங்க, போலிகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்க, இது எல்லாமே முக்கியம்தான். புணர்ச்சி ஓமை தொடர் ஓமைகள் பழமொழிகள், அடுத்தது பிழை திருத்தம் குறியீடுகள், இதில் வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்ட்டு இந்த புக்கில் இவ்வளோ ஹெட்டிங் வந்து முக்கியமான ஒரு புக்கு தான். இந்த புக்கில் இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்க பாருங்களேன். இப்போ பாருங்க, ஆசிரியன் ஆண்பால் ஆசிரியை பெண்பால், தமையன் ஆண்பால் தமக்கை தவ்வை பெண்பால். ஓகே, இதெல்லாம் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணி வந்து கேட்பாங்க. நிபுணன் ஆண்பால் நிபுணை பெண்பால், பிரியன் ஆண்பால் பிரியை பெண்பால், கிழவன் ஆண்பால் கிழவி கிழத்தி பெண்பால், நடன் ஆண்பால் நடி அப்படின்னா என்னது பெண்பால். நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. மா என்பது யானை பன்றி குதிரை என்பவற்றிற்கு ஆண்பார் பெயராகும். பார்த்தீங்களா, மா அப்படின்னா நம்ம ஏதோ நினைப்போம். அவங்க மா என்ன கொடுத்துருக்கானுங்க பாருங்க. மா என்பது ஆண் யானை பன்றி குதிரை இதற்கெல்லாம் ஆண்பார் பெயராகும். கடுவன் அப்படிங்கிறது குரங்குக்கும் பூனைக்கும் ஆண்பார் பெயராகும். ஒருத்தல் அப்படின்னா என்னது கரடி மானு யானை எருமை இப்படி கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஏதோ ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. பகடு இந்த மகடூன்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இது ஒரு முக்கியமான புக்கு. ஓகே, ஸோ இந்த புக்கு கண்டிப்பாக படித்தாக வேண்டும்.
இந்த புக் பேர் என்னது? தமிழ் மரபு, பொன் குமரன் அவர்கள் எழுதியது. அப்போ 1, 2, 3, 4, 5 முக்கியமான புக்கு எழுதியிருக்காங்க. அடுத்தது இது ஒரு முக்கியமான புக்கு, பயன்முறை தமிழ். இதை எழுதுனது யாரு? மதார் மைதீன் அப்படிங்கிறது. இதுல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சொற்கள், டிபார்ட்மெண்ட் சொற்கள், பேச்சு வழக்கில் கலந்துள்ள ஆங்கில சொற்கள், பிறமொழி சொற்கள் என்னது, தமிழ் பிறமொழி சொற்களும் அதற்கான தமிழ் சொற்களும், வலுவு சொற்கள், தொடர் பிழைகளோட திருத்தங்கள், இலக்கணத்தோட சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சின்ன புக்கு. எத்தனை பேஜ் இருக்குது? ஒரு 130 பேஜ் இருக்குது. ஒரு சில பக்கங்கள் நமக்கு தேவைப்படாது. அதனால இது ஒரு சின்ன புக்கு தான். ஆனால் இது படிச்சுக்கணும். இதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இவர் இளங்குமரனார் வந்து திரும்பி ஒரு புக் எழுதியிருப்பார். என்ன எழுதியிருக்காரு? பிழை இல்லாமல் எழுதுவோம் அப்படின்ட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. பழனி, இந்த நீ வரக்கூடாது, இந்த நீ தான் வரணும். வைகை, இது வந்து தப்பு, வைகை தப்பான், வையை தான் கரெக்டா. அதிகமான், அதிகமான் கிடையாது, அது யாரு? அதியமான். ஓகேவா? அதியமான். அடகு கிடையாது, அடைவு. தொலைபேசி கிடையாது, தொலைபேசி அப்படின்ட்டு செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனார் வந்து இந்த புக் எழுதியிருக்கார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான வார்த்தைகள் வந்து நமக்கு தேவைப்படும். மொத்தம் இது சின்ன புக்கு தான், ஒரு 96 பக்கம் தான். இதில் இதெல்லாம் நமக்கு தேவை. பிழைகளை நீக்குதல், பிழை திருத்தம், பிழைகளை குறைக்க பெருவரியாக வழங்கும், பிழைகளை விளக்கும் வகை, ஓகே, வல்லினம் மிக இடங்கள் எல்லாம் பயிற்சி கொடுத்துருப்பான். இது ரொம்ப சின்ன புக்கு தான், படித்தா யூஸ் ஆகும். இது ஒரு முக்கியமான புக்கு. அடுத்தது இனிய தமிழ் மொழியின் இயல்புகள். தமிழ் அண்ணல்னு எழுதியிருப்பாரு. இந்த புக்கும் சின்ன புக்கு தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது நமக்கு தேவைப்படும். அது எப்படி சொல்ல, இங்கே கொடுத்துருப்பாங்களே, இந்த இருக்கா, அன்று எங்கே வரும்? அல்ல, அல்லன், ஒரு, ஓர், அரு, ஆறு வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த இருக்கா, அரு, ஆறு எங்கே வரும்? பெரு, பேரு வந்து எங்கே வரும்? செய்திகள் வாசிப்பது சரியா, செய்திகள் வாசிப்பவர் சரியா. இந்த மாதிரி அவங்களே ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க. இது நல்லா தான் இருக்கும் இந்த புக்கு. கை மாறா, கை மாறா, செய் நன்றியா, செய் நன்றியா, அந்த வார்த்தைகளுக்கான டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒற்றெழுத்து வரக்கூடியது நமக்கு கேட்டிருக்காங்கல்ல, ஒற்றுப்பிழை, ஒற்றுப்பிழைக்கு தான் இந்த புக்கில் இருந்து கேட்கலாம். சந்திகள் வந்து இடணுமா, ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழைலாம் நிறைய வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு புக்கும் வந்து ரொம்ப முக்கியமான புக்கு. அந்த குட்டி புக் தான், இனிய தமிழ் மொழியின் இயல்புகள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இனிய தமிழ் மொழியின் இயல்புகள் முடிஞ்சா, இது பழமொழி தீபிகைன்னு ஒரு புக்கு. இதுக்கு முன்னாடி வேற ஒரு இந்த 1001 அபூர்வ பழமொழிகள் இருக்கும், அதில் போட்டிருக்காது. இதில் வந்து அர்த்தம் போட்டிருப்போம். அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை அப்படின்னா வந்து அதோட பொருள் வந்து என்ன. அடுத்தது வந்து பாருங்க, அடம்பங்குடின்னு, அடுத்த வீட்டு கூரை வேவுங்கால் தன் கூரைக்கு மோசம். ஒவ்வொரு இது கொடுத்துமா. அம்மன தேசத்தில் கோவணம் கட்டியவன் பைத்தியக்காரன், இது வந்து கேட்ட மாதிரி இருக்கு. ஓகே, இந்த புக்கில் இருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகே, இதுதான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இதாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்தது அயற்சொல் அகராதி. ஓகே, இப்போ நமக்கு அயற்சொல் டு தமிழ் சொல்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு வந்து விஜயராகவன் வந்து ஒரு புக்கே எழுதியிருக்காரு. எத்தனை பக்கம்? ஒரு 400 பக்கம் இருக்கு. இந்த புக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து வேற எதுவுமே இருக்காது, இதை பற்றி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. 8 பக்கம் இண்டெக்ஸா, அப்போ ஒரு 392 பக்கம் இருக்கான். இந்த இருக்கா, அக்கச்சாலை, அக்கசூத்திரம் அப்படின்ட்டு இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு 400 பக்கம் உள்ள ஒரு புக்கு. இது கொஞ்சம் முக்கியமான புக்கு தான். மயங்கொலிக்கு இருக்கா, மயங்கொலிக்கும் வந்து அவர் தான் விஜயராகவன் வந்து எழுதியிருக்காரு. லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர, இது நகர நகர வேறுபாடு, அந்த 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குல்ல, 8 எழுத்துக்குமான வேறுபாடு வந்து இவர் இந்த ஒரு புக்கில் எழுதியிருப்பார். இந்த புக்கு எத்தனை பக்கம்? 200 பக்கம். ஸோ 200 பக்கமும் உங்களுக்கு மயங்கொலி சொற்களாக தான் இருக்கும். இந்த புக்கும் வந்து முக்கியமானது. இப்போ இந்த புக்கில் வச்சே வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம்.
ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்ட்டு. இப்போ அகன்னு இருக்கு, அகன்ற எனும் பெயரிச்சம் விடுங்க, காதல், கணவன், உள், வினை அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் வரணும் அகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அகன் வார்த்தையை வச்சு நமக்கு அந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அந்த மாதிரி இதெல்லாம் மாற்றி மாற்றி கேட்கக்கூடியது இதில் இருக்குது. இந்த புக்கு முக்கியமான புக்கு தான். அடுத்த வட சொல்லுக்குன்னு ஒரு புக்கு இருக்குது, ஒரு 22 பக்கம் தான் இருக்குது, ஒரு சின்ன புக்கு தான், ஈஸியான புக்கு தான். இந்த இருக்குல்ல ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கு 22 பக்கம், இந்த புக்கு முக்கியமானது. அடுத்தது இந்த ஆட்சி சொல் அகராதின்னு இருக்கா, இது புக்கு முக்கியம்தான், ஆனால் இதெல்லாம் படிக்கிறது முடியாது, படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா 1500 சம்திங் பேஜ் இருக்கா. இந்த புக்கிலேருந்து நிறைய கேள்வி கேட்டுருக்கேன். இது இங்கிலீஷ் டு தமிழ் வார்த்தைகள் என்ன, இந்த புக்கிலேருந்து இந்த குரூப் 2 குரூப் 4க்குலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் படிப்பது வந்து கொஞ்சம் கடினமானதான். ஒரு சில வார்த்தைகள் வச்சிடலாம், பார்க்கோன்னா எப்படி வருது பார்த்து வச்சுக்கலாம் அவ்வளோதானே தவிர இந்த புத்தகம் வந்து படிப்பது கொஞ்சம் கடினம்தான். அடுத்து மரபு தொடர, இது கிளிநொச்சி அப்படின்ட்டு ஒரு இருக்கும், இது வந்து ஒரு முக்கியமான புக்கு தான். இது வந்து மரபு தொடர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது அங்கே பார்த்ததுல மாதிரி தான் இருக்கும், இல்லை கூட கொஞ்சம் வார்த்தை இருக்கும். அகட விகடம், அடரெடி படரெடி, அதில் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், இதில் கொஞ்சம் ஈஸியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கு ரொம்ப ஒரு முக்கியமான புக்கு தான், இது வந்து படிச்சிடலாம். அடுத்து இந்த தமிழ் அகர முதலின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த சொல்லும் பொருளும் இருக்குல்ல, அந்த கேள்வியில் கேட்கலாம். 1000 சம்திங் பேஜ் இருக்குது, இதுவும் வந்து கொஞ்சம் படிப்பது கடினம்தான். ஓகேவா, இதுக்கு தமிழுக்கான பொருள் வந்து கொடுத்துருப்பானுங்க. பார்த்தீங்களா, தமிழுக்கான பொருள் வந்து இருக்கும். அக்குன்னா என்னது, எலும்பு, சங்குமணி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த புக்கில் இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு புக்கு தான். அடுத்து பழமொழி 400, இதில் புலியூர் கேசிகனா இவர் ஒரு 400 பழமொழிக்கும் அர்த்தம் எழுதி வச்சுருக்காரு. ஸோ இந்த புக்கு 400 பழமொழியை படிப்பது கொஞ்சம் கடினம் தான், இது கொஞ்சம் டஃப்பான புக்கு தான். அடுத்தது இது வந்து கீவா ஜெகநாதன் வந்து ஒரு 4 தொகுதியை வந்து பழமொழி வந்து எழுதி வச்சிருப்பார். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 பக்கம், இதுவும் கொஞ்சம் படிப்பது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான். நான் ஏன் கடினம்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல, ஏன்னா 1000 பக்கம்லாம் நீங்களே புரிஞ்சுக்கணும். ஏதோ நான் வந்து உங்களை கஷ்டம் படிக்க முடியாதுன்னு சொல்லலை. நான் எதுக்கு சொல்கிறேன், 100 மார்க்லாம் தமிழில் எடுக்க முடியாது, 80 மார்க் தான் தமிழில் எடுக்க முடியும். ஸோ ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் வச்சு தான் 85 to 90 வரைக்கும் போக முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதற்காண்டி தான் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த எதிர்ப்பத அகராதி, எதிர்ச்சொல்னு இருக்கா, அந்த எதிர்ச்சொலுக்குன்னே ஒரு புக்கு போட்டிருக்கானுங்க பாருங்க. எதிர்ச்சொலுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு. இந்தா ஓகே, இது வந்து அந்த குறியீடோட இதுவான், களின்னா என்னது அப்படின்னு குறியீடுகளோட விளக்கத்தை கொடுத்துருக்கானுங்க. அக்கட்சி, அங்கட்சி, அக்கணம், இக்கணம், அக்கதேவி, இலக்குமே செய்தேவி, அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படின்ட்டு இதெல்லாம் ஃபுல்லாக பிரித்தெழுதுக தான். கடைசி வரைக்கும் பிரித்தெழுதுக தான் கொடுத்துருக்காங்களா. ஒரு நிமிஷம் இருங்க, கடைசி வரைக்கும் பிரித்தெழுதுக தான் நினைக்கேன். கடைசி வரைக்கும் பிரித்தெழுதுகள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பிரித்தெழுதுகள் இருக்குது, இந்த ஒரு புக்கே பிரித்தெழுதுக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இது பார்க்கலாம், இது ஓரளவுக்கு படிச்சிடலாம், ஈஸியான புக்கு தான். பிழை திருத்தம் மனப்பழக்கம்னு கொடுத்துருக்காங்களா. இந்த புக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். சின்ன புக்கு தான், ஒரு 80 பக்கம் உள்ள புக்கு தான், சின்ன புக்கு தான். இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அழைப்பிதழ் தமிழ், இதில் எது இந்த ஒரு வார்த்தைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. பவள விழாவா எந்த லே வரும்,
மங்களமா மங்களமா. அடுத்தது அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம், கல் விகுதிகள் வந்து எங்கெல்லாம் வரும், அடிக்குறிப்புக்கெல்லாம் இக்கு வருமா வராதா. இந்த புக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கதையாக தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் படிச்சுட்டோன்னா கொஞ்சம் அறிவு வளர வாய்ப்பு இருக்குது. அரும்பெருஞ்சோதி, பூசையா பூஜையா. ஓகேவா, இந்த மாதிரி தான் இல்லை, நிறைய வார்த்தைகளை கொடுத்து ஜஸ்ட் வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கட்டிடம் கட்டடம் இதுக்கு என்னென்ன பொருள் ஒவ்வொரு இதுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இது வேணா பார்க்கலாம், இந்த புக் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இனிய தமிழை எழுதுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புக்கு தான், 35 பக்கம் உள்ள ஒரு புக்கு தான். நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. சில பேர்கள், பொருள் வேறுபாடு, ரகர ரகர. ஓகே, இதில் உள்ள எல்லாமே நமக்கு முக்கியமானதான். சில ஆங்கில சொற்கள், தமிழ் சொற்கள், குழந்தைகளுக்கான கொஞ்சம் தமிழ் பெயர்கள். ஸோ இந்த புக்கு சின்ன புக்கு தான், இது ஒரு முக்கியமான புக்கு தான். அடுத்து தமிழ் இலக்கணம், இது ஒரு 59 புக்கு. இதுவும் வந்து ஒரு சின்ன புக்கு தான். அதான் நான் சொன்னோம்ல, ஒரு சில புக்கெலாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால படிக்க முடியும், ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில இதெல்லாம் படிக்க முடியாது. எழுத்து, சொல்லு, சொற்சொடர், புணர்ச்சி, பிழையும் திருத்தம், இதெல்லாம் நம்ம படித்தது தான். திரும்ப ஒரு தடவை படிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியான புக்கு தான் இது, சின்ன புக்கும் கூட. உயர்தர கட்டுரை இலக்கணம், 260 பக்கம் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து படிக்க வேண்டாம், கொஞ்சம் வந்து படித்தா போதும். இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது உணர்வு புக்கம். அந்த ஒரு சில இந்த இது வரை தான் 35 பக்கம் வந்து படித்தா போதும். அதுக்கப்புறம் தேவை கிடையாது. கட்டுரை, கடிதம், கதை வரைவு இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அப்போ இதுவும் ஒரு 35 பக்கம் படிக்கக்கூடிய ஒரு ஸ்மால் புக்கு தான். ஆனால் இதில் உள்ள புக்கு விஷயங்கள் கேட்கலாம், ஈஸி தான். அடுத்த பாவனரோட இந்த தகவல் களஞ்சியம், இவர் நிறைய புக்கு எழுதியிருக்காரு. அதில் ஒரு புக்கு இது. இதில் நம்ம படிக்கக்கூடிய ஹெட்டிங் வந்து இந்த ஹெட்டிங் தான். ஒரு பொருள் பல சொற்கள், தமிழ் சொல் வளம். 10th ஒரு பாடம் உண்டுல்ல, இந்த அடி, தூறு, தாறு, அந்த பகுதி, நுனி அப்படின்னு வரும்ல, அந்த இதுதான் இந்த 5வது ஹெட்டிங்கு. பல பொருள் சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இது அவ்வளோ தேவையில்லை. அணி, வரலாற்று சொல்லு, மெய்ப்பொருள் சொல்லு, வழக்கற்ற, இதெல்லாம் தேவையில்லை. இப்போ 3 ஹெட்டிங்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தமிழ் இலக்கணமும் உரையமைப்பும். பொன்னையா எழுதுனது. இது போக இன்னும் நிறைய புக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன புக்கா. ஆமாம், இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஏற்கனவே படிச்சிட்டோம்னா இதில் படிக்க வேண்டாம். இதில் ஏதாட்டு புதுசாக இருக்கா இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் எதிர்ச்சொல் கொடுத்துருப்பானுங்க. இப்போ பாருங்க, இந்த எதிர்ச்சொல் நல்லா அழகாக கொடுத்துருப்பானுங்க. இதுல இருந்து கேள்வி வந்திருக்குன்னு நினைங்க. இருங்க, இது லகர லகர அந்த இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு தான். பெயர்ச்சொல், வினைச்சொற்கள் வந்து என்னெல்லாம் இருக்கு. இந்த வினைச்சொல்லே ஒரு டாப்பிக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. விருச்சொற்களின் வேறுபாடுலாம் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதாங்க. இது போக உங்களுக்கு நிறைய புக்ஸ் வந்து நான் சொல்லலை, எல்லாம் தேவையில்லை. இவ்வளோ படித்தாலே நம்ம போதுமானது. ஓகே, இப்போ இதோட ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். ஓகேவா, ஏன் இதை காமிக்கிறேன்னா நீங்கள் 80 அப்படின்னோடனே என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, 80 மார்க் தான் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்காண்டி தான் நான் இப்போ சொன்னேன். இப்போ இதே சிலபஸ் மேலே வைப்பான் கொடுத்துருப்பானுங்களே அந்த இருக்கா. இப்போ நம்ம பார்த்ததுல என்ன தெரியுது, இந்த தமிழ் அறிஞர், தமிழ் தொண்டு, இந்த 15 கொஸ்டின்ங்கிறது ஈஸியாக எடுக்கக்கூடிய மார்க்கு. ஓகேவா, அடுத்தது இந்த எளிய சொற்கள்னு இருக்கா, இதில் வந்து கொஞ்சம் கடினம்தான். ஏன்னா இதில் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. இல்லை மார்க் எடுப்பதுங்கிறது கொஞ்சம் கடினம்தான். ஓகேவா, ஏன்னா இதில் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அதனால இதில் வந்து
ஒரு 2 to 3 கொஸ்டின் எடுத்தாலே போதுமானது அப்படின்னு நினச்சிக்கணும். அடுத்தது இந்த புரிந்து கொள்ளும் இருக்கா, இந்த 15 கேள்விகள். இதில் இந்த கொடுக்கப்பட்ட 10லேருந்து நம்ம எழுதிடலாம். ஊமை தொடர், ஓகேவா? ஊமை தொடர் நிறைய இருக்குது, அதெல்லாம் படிச்சிடலாம். ஊமை தொடர் படிச்சிடலாம், மரபு தொடர் வந்து படிச்சிடலாம். இந்த பழமொழிகள் இருக்கா, இந்த பழமொழிகள் மட்டும்தான் நிறைய இருக்கு, அதனால இதை மட்டும் படிப்பது கஷ்டம், மீதி வந்து படிச்சிடலாம். ஸோ இதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத போட வாய்ப்பு இருக்கு. கலைச்சொற்களையும் நம்ம கம்ப்ளீட்டாக விட்டுட்டோம், ஓகேவா? கலைச்சொற்கள் வந்து என்னது, நம்ம ஸ்கூல் புக்கு தான், ஸ்கூல் புக்கு. அந்த கலைச்சொல் வேட்டையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதிலேருந்து படிக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்தாலும் போதுமானதான். ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட புக்கு இருக்குது, 14 வால்யூம் புக்கு இருக்குது. ஸோ அவ்வளோலாம் நம்மளால் படிக்க முடியாது. அதனால் இதை வந்து நம்ம 5 கொஸ்டின் தான் இதை பொறுத்த வரைக்கும். இது கலைச்சொற்கள் அப்படிங்கிறது ஒரு டஃப்பான ஏரியா தான். அடுத்து வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்துதல், தொடர் வகை, செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை அறிகிறது. இந்த மரபு தரல திணை மரபு. அடுத்தது என்னது, அது உயர் திணைனா என்ன, அக்ரிணைனா என்ன, இதெல்லாம் வந்து நம்மளால போட முடியும். பால் மரபு, ஆண்பால் பெண்பால் இதெல்லாம் போட்டுடலாம். உயர் திணை, இது ஆண்பால் பெண்பால், பலர்பால், ஓகேவா? ஒன்றன் பால், பலவின் பால், இதெல்லாம் வந்து போட முடியும். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலங்கள், அதுவும் வந்து நம்ம போட்டுடலாம். இந்த இளமை பேர் படிச்சிடுவோம், ஒளி மரபு வந்து படிச்சிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வினை மரபு வந்து நம்மளால் படிக்க முடியும், தொகை மரபும் வந்து நம்மளால் படிச்சிடலாம். அடுத்து இந்த நிறுத்தல் குறியீடுகள் வந்து நல்லா வந்து படிச்சிடலாம், ஓகேவா? அப்போ இந்த ஏரியாவில் வந்து ஃபுல் மார்க்கே வந்து எடுக்கலாம், ஓகேவா? ஃபுல் மார்க்கே நம்மளால் எடுக்க முடியும். அடுத்து இந்த சொல் அகராதி இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய மண்டக்குழப்பம் உள்ளது வந்து இந்த சொல்லும் பொருளும். இந்த சொல்லும் பொருளுக்கு தான் என்னது, அந்த தமிழ் அகராதி காஞ்சினா அகர முதலி அது வந்து இருக்கும், அது போக நிறைய இருக்கும். ஓகே, இந்த ஏரியா வந்து கொஞ்சம் டஃப்பு. இந்த ஏரியாவில் உள்ள எல்லாமே வந்து டஃப்பு தான். இதில் வந்து நம்ம போட முடியக்கூடியது வந்து எதிர் சொல் படிச்சிடலாம், ஓரெழுத்து ஒரு மொழி படிச்சிடலாம். இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது நிறைய பிடிக்கணும். இதில் நம்மளுக்கு இந்த பொருந்தா சொல்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இது வந்து போட்டுடலாம், ஓகேவா? இது போட்டுடலாம். அகர வரிசை வந்து போட்டுடலாம். அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி கொஞ்சம் கஷ்டம். இதில் வந்து பேச்சு வழக்கு, இந்த எழுத்து வழக்கு வந்து போட்டுடலாம், ஓகேவா? கோடிட்ட இடம் வந்து போட்டுடலாம். அடுத்து இந்த இதெல்லாம் வந்து போட்டுடலாம், பொருத்தமான பொருள் போட்டுடலாம், ஊர் பெயர் வந்து போட்டுடலாம், பேச்சு வழக்குக்கு இணையான இந்த தூய தமிழ் சொற்கள் வந்து படிச்சிடலாம், இதை வந்து போட்டுடலாம். இந்த பிழைத்திருத்துக்கள் உள்ள இந்த ஒரு ஓர் வந்து போற்ற வந்து நமக்கெல்லாம் முடியும், ஓகேவா? ஓகே, அடுத்தது இந்த பிழை திருத்தம், பேச்சு வழக்கில் உள்ள இந்த பிழை திருத்தம் வந்து போட்டுடலாம். இந்த சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் வந்து போட்டுடலாம். அடைப்புக்குள் உள்ள அந்த சொல்லை தகுந்த இடத்துல வந்து போடுறது வந்து போட முடியும், இல்லை ப்ராக்டிஸ் பண்ண போட்டுடலாம். இதில் அந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்துட்டானுங்க, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, ஓகேவா? இந்த ஏரியா கஷ்டம். இல்லை இந்த 15 கேள்வி இருக்குன்னா அந்த இந்தண்டு போனாலும் ஒரு 10 கேள்வி வரைக்கும் நம்மளால் போட முடியுங்கிறத ஞாபகம் வச்சுப்போங்க. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோளாறான ஹெட்டிங் வந்து என்னது, பொருள் நெடில் வேறுபாடு, இது வந்து படிச்சிடலாம். நிறைய இல்லை, இது படிச்சிடலாம். இந்த லகர நகர வேறுபாடு இருக்குல்ல, அதுக்கு அந்த ஒரு புக்கு தான் இருக்குது, அந்த ஒரு புக்கை படிக்கலாம், வேறு ஏதாவது கொஞ்சம் படித்தாலும் இது கொஞ்சம் படிக்க முடியும், ஓகே? இதில் உள்ள மேக்ஸிமம் எல்லாம் வந்து படிச்சிடலாங்க. ஒரு 25 கொஸ்டினில் மேக்ஸிமம் படிக்க முடியும், ஒரு 20 கொஸ்டின் வந்து படிச்சிடலாம். இதில் இந்த அயர் சொல் இருக்கா, அயர் சொல் டு தமிழ் சொல், இது மட்டும் தான் கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் அயர் சொல் கையேடுலாம் ஒரு புக் இருக்குது, ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் கிடைக்கும், மீதி எல்லாமே வந்து நம்மளால் படிக்க முடியும். இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பாசிபிளில் வந்து இருக்குது, ஓகேவா? இருபது கொஸ்டின். அப்போ பாருங்க, 20 10 நான் உங்களுக்கு சொன்னதை வச்சு இதை பார்க்கும்போது புரியுதுல, அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய படிக்கணும், அதில் நெகுலேட் பண்ணிட்டா 20 10 30 30 15 45 45 5 50 50 10 60 62 63, இங்கே ஒரு 15னா
68 78. ஓகே, ஒரு 75 கொஸ்டின்ஸ் டு 80 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்மளால போட முடியும். ஓகேவா? இது போக நீங்கள் பண்ணக்கூடிய டெஸ்ட் ப்ராக்டிஸு, ஒரு ஆப்ஷனை வச்சு மற்ற ஆப்ஷனை வச்சு எடுக்கிறது எப்படிங்கிறத வச்சு இது 85 ஆகலாம். 90லாம் கிரேட் மார்க் தான். ஓகேவா? இதுதான் இப்போ உள்ள ப்ரொசீஜர். இதை புரிஞ்சுக்கணும். இதை புரியாமல் சார் 100க்கு 100 எடுக்கணும் என்ன சொல்லுங்கள் அப்படி இப்படிலாம் கிளம்பக்கூடாது. இனிமேல் வரக்கூடிய கட் ஆஃப் அப்படிங்கலாம் வந்து குறைவாக தான் இருக்கும். ஓகேவா? நான் கட் ஆஃப் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்க. ஓகேவா? தமிழ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80 தான் கட் ஆஃப். ஓகேவா? 80 எடுத்தாலே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தமிழில். மேக்ஸில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதில் 20 கொஸ்டின் தான். 20 கொஸ்டின் போட்டாலே வேலை கிடைச்சிடும். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 55 கொஸ்டின் அவ்வளோதான். ஓகேவா? அப்போ 20 100 155 ப்ளஸ் இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஜாப் கிடைக்கும். கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக கேட்டால் இந்த கட் ஆஃப் மாறும். ஓகேவா? இந்த குரூப் 4 குரூப் 2 குரூப் A இந்த லெவலெலாம் கேட்டால் 155க்கு மேலே போட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இவ்வளோ புத்தகத்தையெல்லாம் நம்மளால படிக்க முடியாது சார், இதெல்லாம் நான் இன்றைக்கி படித்து எந்த நூற்றாண்டில் முடிக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புத்தா புக் வந்து இப்போ ஒன்று புதுசாக வந்து போட்டிருக்கானுங்க. ஓகேவா? இந்த புக்கு அது போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு எவ்வளவு எத்தனை பக்கம் 650 இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 பேஜஸ் கிட்ட இருக்குன்ட்டு இருந்தாங்க. ஓகேவா? அந்த ஒரு புக்கை வாங்கிக்கிட்டு அந்த புக்கில் உள்ள எல்லாத்தையும் படிங்க. அவுட் சோர்ஸுக்கு ஸ்கூல் புக்குக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா எனி அகாடமி, சந்தோஷ் மணியாக இருக்கட்டும், ஆசானாக இருக்கட்டும், இந்த புத்தாலேயே ஒரு ரோஸ் கலர் புக் இருக்கும், அந்த புக்காக இருக்கட்டும், எந்த புக்குனாலும் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணதுக்கு படிச்சிங்கன்னா போதுமானது. ஸோ புத்தால் உள்ள பிங்க் கலர் புக்கும் இந்த பிளாக் கலர் புக்கோட லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து பை பண்ணிக்கோங்க. இந்த புக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு தமிழ் பற்றியான ஓவரால் ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நானும் இந்த வீடியோ வந்து பயங்கர ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். இது போக நிறைய புக்ஸ் இருக்குது. இப்போ கலைச்சொற்களுக்கெல்லாம் ஒரு 14 புக்கெல்லாம் நம்ம இதில் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இவ்வளோ புக்ஸை வந்து நம்ம படித்தாலே வந்து போதுமானது. இவ்வளவு இப்போ நீங்கள் நம்ம பேட்சில் எப்படி இருக்குன்னா, நான் இந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருவேன். ஸோ இந்த பிரித்து புக்கை படிக்கலாம். இல்லைனா புத்தா புக்கு அந்த பிளாக் கலர் புக்கை வந்து படிச்சுக்கிட்டீங்கனாலும் போதுமானது. உங்கள் ரியாலிட்டி மார்க் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் நீங்கள் கிட்டத்தட்ட பாஸ். ஓகேவா? இவ்வளோதான். 20 80 20 55 155 150க்கு மேலே இந்த ரேஞ்சில் எடுத்தாலே நமக்கு வேலை கிடைக்கும். இதுக்கு எடுக்கிறதுக்கு எப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க. ஒரு சில முடியாத விஷயத்தில் முடியாது, ரைட், இதெல்லாம் முடியாது அப்படிங்கிறத விட பழகிக்கோங்க. கலைச்சொற்களா இதெல்லாம் படிக்க முடியாது, இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு விட பழகிக்கோங்க. சொல்லும் பொருளாக அதெல்லாம் அவுட் சோர்ஸை விட்டுருங்க. ஸ்கூல் புக்ஸில் உள்ளதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ஒரு பொருள் பழச்சொருள் இதெல்லாம் வந்து நிறைய படிக்க வேண்டியிருக்கும். ஓகே, எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் படிக்க முடியாது, விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி விட பழகிட்டீங்கனாலே நீங்கள் எல்லாத்தையும் படித்து பாஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.